வாங்க வணக்கம். கிராண்ட்மாஸ் குக்கிங் ட்ரெண்ட்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. நான் இன்றைக்கி புது விதமான டிஷ் உங்களுக்காக செஞ்சு காமிக்க போகிறேங்க. நீங்களும் பார்த்து அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இன்றைக்கி பருப்பு துவையல் உங்களுக்கு செஞ்சு காமிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேங்க. பருப்பு துவையல் நாங்கள் இப்போ எங்கே வெளியே அவசரமாக போயிட்டு வரோம், சாப்பாட்டுக்கு டைம் ஆகிடுச்சி, வீட்டில் சமைக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது மாதிரி பருப்பு துவையல் செஞ்சு அது 10 நிமிஷத்தில் இந்த வேலை முடிஞ்சிடுங்க. செஞ்சு நீங்கள் ஒரு சாப்பாடு மட்டும் ரைஸ் குக்கர்லேயோ இல்லை கஞ்சி வடிச்சோ நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இந்த இரும்பு கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், செக்கு எண்ணெய். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். பருப்பு இந்த கப்பு நிறையா ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காய வடகம், இதுதான் மெயின், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் வெங்காய வடகம். தேவையான உப்பு, இது பெருங்காயத்தூளுங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை நாங்கள் எங்கள் பிரியத்துக்கு இன்னும் கூட போட்டுக்கலாம். அப்புறம் பாருங்கள், இதில் சீரகம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ஒரு 10-12 மிளகு. அப்புறம் பாருங்கள், இது கலருக்காக இந்த காஷ்மீரி சில்லி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஒரே ஒரு மிளகாய் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் இது புளி, சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு ஒரு சின்ன துண்டு புளி, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு சின்ன துண்டு புளி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பூண்டு போதுங்க. பாருங்கள், தேவையான பொருளெல்லாம் பார்த்தீங்களா? இது மாதிரி எல்லாம் முதல்ல நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா சட்டுன்னு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு குக்கிங் முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த சீரகத்தை போடுறேன். சீரகம் பொரிஞ்ச உடனே நாங்கள் அடுத்தடுத்தது போட வேண்டியது தான். இப்போ தனியா, அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா நிமிஷம் கருகிடும். இப்போ வெங்காய வடகம் போட்டுக்கலாங்க. வெங்காய வடகம் தான் இந்த டிஷ்ஷுக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். அந்த வெங்காய வடகம் கருகக்கூடாது. அது போட்டு கொஞ்சம் பொன் கலர் ஆகணுங்க. பொன் கலர் ஆனது கொஞ்சம் அடுப்பை ஹை பண்ணிக்கலாம். பொன் கலர் ஆனதும் நாங்கள் அடுத்தடுத்த ஐட்டங்கள்லாம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த கருவேப்பிலை இப்போ வாசனை வருது பாருங்கள். இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. இந்த பெருங்காய பவுடரும் இப்போ போட்டுடலாம். இப்போ இந்த சில்லி போட்டுக்கலாம். இப்போ இந்த புளியும், இந்த சின்ன நெல்லிக்காய் அளவு புளியும், ஒரே ஒரு பூண்டு வச்சுருக்கேன். பூண்டு வேண்டாங்கிறவங்க பூண்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் பூண்டு வேண்டான்னு நினைப்பாங்க. அதனால் பூண்டு வேண்டான்னு நினைக்கிறவங்க பூண்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். மிளகு எல்லாம் போட்டு ஒரு 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பருப்பை போட்டுக்கலாம். அடுப்பு எங்களுக்கு சிம்மில் தான் இருக்கணுங்க. இந்த உப்பும் போட்டுக்கலாங்க, ஹிமாலயன் சால்ட்டு. இப்போ இந்த பருப்பு போட்டாச்சு. இப்போ சிம்லேயே வச்சு நீங்கள் அந்த பருப்போட கலர் கொஞ்சம் மாறணும். அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நாங்கள் இதை வறுக்கணுங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு. பாருங்கள், இந்த பருப்பு நல்லா கலர் மாறுது, நல்லா வாசனையும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா ஆறுனப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த கடாய் சூட்லேயும் இன்னும் நல்லா செவந்துடும். இப்போ நாங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த பருப்பு துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸி சமையல் தாங்க. இப்போ உங்களுக்கு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். ராகி களி, கம்பு சாதம், கம்பு முத்தை, அதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ் போட்டு நீங்கள் கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துங்க. வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டத்தோடு உங்களை சந்திக்கிறேங்க. வணக்கங்க.